அப்படின்ட்டு சொன்னாலே இம்மீடியட்டாக நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து புடவை எடுத்தாச்சா, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்போம். நம்ம வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் யார் சொன்னாலும் புடவைலாம் எடுத்தாச்சுன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டு வருவோம். அது எல்லாருக்குமே பழக்கம். ஸோ இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புடவை அவங்க தான் மாமியார் ஆக போகிறவங்களோடையே முன்னாடியே போய் சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து இந்த ஊரில் வியட்நாமில் இங்கே இருக்கிற கல்யாண பொண்ணுங்க கூட அதே மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கலர்ஸ், மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக அவங்க ரெட் கலர் கவுன் போட்டுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறது அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ விதவிதமாக அவங்களுடைய சாரீஸ் இருக்குது. அப்புறம் அவங்களோட கல்ச்சரில் என்னெல்லாம் அவங்க சீர் கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணால் பெரிய வீடியோ ஒரு 3-4 சீக்வன்ஸ் போட வேண்டியதாக வரும். இன்றைக்கி மெயினாக நம்ம அவங்க கவுன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வியட்நாமீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஹவுசாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களோட நேஷ்னல் ட்ரெஸ். இதை பேஸ் வச்சு தான் அவங்க வந்து கல்யாண ட்ரெஸ் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் போடுறது வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு. அதில் வந்து அவங்க வியட்நாமீஸ் சிம்பிள்ஸாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராகன்ஸ், அப்புறம் இந்த வைல்டு ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையில் நம்ம விதவிதமாக இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டி கவுன்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா வந்து சாமுந்திரிக்கா பட்டு, வஸ்திரகலா, பரம்பரா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, பிங்க்கு. ஆனால் வந்து மோஸ்ட்லி இப்போ ரொம்ப ஃபேஷனாக இருக்கிறது வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் வேணுமோ, என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமோ அது வந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற கடை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கடை. இவங்க வந்து என்ன அலோவ் பண்ணாங்க உள்ளே எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இங்கே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் இல்லை ஹாஃப் ஸ்லீவ்ஸு, ஆர்கன்ஸா, ஷிஃபான், சில்க்கு, சாட்டின், டஃபேட்டா, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதில் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ நம்மளே வந்து டெய்லர்கிட்ட போய் நம்ம ப்ளவுஸு தைக்க கொடுக்கறச்சே சொல்கிறோம் இல்லையா, பேட்டர்ன், அந்த மாதிரி என்ன டிசைன் வேணுங்கிறது அவங்க கேட்டுட்டு பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிளாஸ் பீட்ஸ் வைக்கணுமோ, இல்லை ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இல்லை சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எனக்கு ஒரிஜினல் முத்து தான் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வச்சு கொடுப்பாங்க. இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து உள்ள இந்த இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ணுறா. இந்த கடையில் வந்து இந்த லேடி வந்து தைக்கிறா. ஸோ எவ்வளோ ஃப்ரில்ஸ் வேணுமோ, லேஸ் வைக்கணுமோ, ஸோ அந்த கல்யாண பொண்ணு வந்து எப்படியெல்லாம் தனக்கு தேவையோ அந்த மாதிரி பர்சனலைஸாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். விலை குறைச்சல்லேருந்து விலை ஜாஸ்தி வரைக்கும். சாதாரணமாக நம்ம கல்யாண புடவையிலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1 லட்சம் வரைக்கும் கூட நம்ம புடவை வாங்குகிறோம். அதுக்கு மேலே கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் கலர்ஸு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறச்சு எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறைய பேர் புக்ஸு படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்பரா காட்லாண்ட் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் ரைட்டர். அவங்க புக்ஸில் வந்து அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அது வந்து இங்கிலாந்து பேஸ்டு கதை அது. ஸோ அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ்க்கு போய் டிசைனர் கவுன்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க கதையில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போது வந்து எனக்கு அது படிக்கிறச்சு அப்படி நேரில் நம்மளே அந்த கடைக்கு போய் வாங்கின மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் எனக்கு இப்போ இந்த ரோடில் வந்தோடனே அந்த புக்ஸில் நான் படித்த அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஞாபகம் வந்தது. பாருங்கள், ஆர்கன்ஸா, ஷிஃபான், அப்புறம் வந்து இந்த ஃப்ளாரல் டிசைன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டைல்டு அந்த மெர்மைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரி கவுன்ஸ் பார்க்கறச்சே எனக்கு அந்த புக்கில் படித்தது தான் ஞாபகம் வந்தது. அந்த பார்பரா காட்லாங்கிற அந்த ஆத்தர் வந்து பயங்கர ஃபேஷன் ஸ்டைல் சென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்லேயே வந்து உங்களுக்கு அந்த மேக்கப் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய. ஆனால் மெஜாரிட்டி நான் பார்த்ததில் வந்து ஒயிட் கலர் கவுன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பொண்ணோட இஷ்டம் என்ன வேணுமோ. இது பாருங்கள், நான் சொன்ன அந்த மெர்மைட் ஃபிஷ் டெயில் ட்ரெஸ்ஸு, அதில் வந்து லேஸ் வேணுமா இல்லை என்ன வேணுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க.
இதெல்லாம் பாக்கி கடையெல்லாம் நான் அப்படி வெளியிலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஷோகேஸில் பாருங்கள், இது ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளோயியாக இருக்கோ ஸ்கர்ட் வந்து நம்ம நினச்சிப்போம் இது எப்படி அவங்க போட்டுக்கிறாங்கன்னு. பட் அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு ஒரு நாள் கல்யாண கூத்துக்கோசரம் அவ்வளோ மெனக்கட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் சொல்கிற மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக கலர்ஃபுல்லாக கவுன் பார்த்தா நம்மளுக்கே ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து நான் இப்போ இதெல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுடுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராதிகா பாலா.